எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 3 டிசம்பர் 2024 நாளுக்கானது. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, அதே மாதிரி நம்ம காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு அமைப்பான FBI-யின் புதிய இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு அமைப்பான FBI-யின் புதிய இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் காஷ்யப் பட்டேல். காஷ்யப் பட்டேல். இரண்டாவது கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? டிசம்பர் 3. டிசம்பர் 3. அடுத்து, 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் இராணுவத்திற்காக ரஷ்யா ஒதுக்கியுள்ள நிதி 12.30 லட்சம் கோடி ரூபாய் இந்திய மதிப்பில். அடுத்து, கிளாசிக்கல் செஸ் மதிப்பீட்டில் 2800 எலோ மதிப்பீட்டை எட்டிய இரண்டாவது இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? கிளாசிக்கல் செஸ் மதிப்பீட்டில் 2800 எலோ மதிப்பீட்டை எட்டிய இரண்டாவது இந்திய வீரர் அர்ஜுன் எரிகைசி. இவர் இரண்டாவது இடம்னா ஏற்கனவே முதல் வீரர் விஸ்வநாதன் ஆனந்த். எந்த ஆண்டிற்குள் இந்தியாவில் எய்ட்ஸ் நோயை ஒழிக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது? 2028. எந்த ஆண்டிற்குள் எய்ட்ஸ் நோயை ஒழிக்க உலக சுகாதார நிறுவனம் இலக்கு நிர்ணயித்துள்ளது? 2030. 2030. இளம் வயதினரிடையே HIV பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலம் எது? இளம் வயதினரிடையே HIV பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலம் மிசோரம். அடுத்து, 9வது ஜூனியர் மகளிர் ஆசிய கோப்பைக்கான இந்திய ஹாக்கி அணியின் கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? 9வது ஜூனியர் மகளிர் ஆசிய கோப்பைக்கான இந்திய ஹாக்கி அணியின் கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டவர் ஆப்ஷன் பி ஜோதி சிங். ஜோதி சிங். அடுத்து, 9வது ஜூனியர் மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? மஸ்கட். ஓமனின் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெற உள்ளது. அடுத்து, 2024ஆம் ஆண்டுக்கான கத்தார் கிராண்ட் பிரீ ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? 2024ஆம் ஆண்டுக்கான கத்தார் கிராண்ட் பிரீ ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? ஆப்ஷன் ஏ மேக்ஸ் வெர்ஸ்டாபன். மேக்ஸ் வெர்ஸ்டாபன். அடுத்து, எந்த நாட்டிலிருந்து புதிதாக 26 ரஃபேல் கடற்படை விமானங்கள் மற்றும் 3 ஸ்கார்பி நீர்மூழ்கி கப்பல்கள் வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது? பிரான்ஸ். பிரான்ஸ். அடுத்து, சமீபத்தில் காலமான ஆனந்த் கிருஷ்ணன் அதாவது AK என்று அழைக்கப்படுகின்ற ஆனந்த் கிருஷ்ணன் எந்த நாட்டைச் சேர்ந்த தொழிலதிபர்? எந்த நாட்டைச் சேர்ந்த தொழிலதிபர்? மலேசியா நாட்டு தொழிலதிபர். சமீபத்தில் காலமானார். அடுத்து, கடலோர கப்பல் போக்குவரத்து மசோதாவை மக்களவையில் அறிமுகப்படுத்தியவர் யார்? சர்பானந்தா சோனோவால். எப்போது? 2 டிசம்பர் 2024ஆம் தேதி கடலோர கப்பல் போக்குவரத்து மசோதாவை
அந்த துறைக்கான அமைச்சர் மத்திய அமைச்சர் சர்பானந்தா சோனோவால் அறிமுகப்படுத்தினார் மக்களவையில். நன்றி.